ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதி அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சந்தோஷமாகவே கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னா மலர் மட்டும்தான். மதியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு தொந்தரவாக மறுபடியும் அங்கே போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது இதுன்னு பண்ணாங்க. ஆனால் ஃபைனலாக அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம சுரேஷ் வந்து தங்கராஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் மதியோட மனசை காயப்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே ஒரு முறை நம்ம தங்கராஜ் சொன்னது மாதிரி நம்ம சுரேஷ் நடந்துக்கிட்டதுனால தான் நம்ம மதி அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் அதே ஒரு முயற்சியில தான் அவரோட மைண்ட் இருக்கு. மதி வந்து உள்ள ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் உள்ள போகும்போது அவங்கள பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் போகும்போது அவன் தள்ளி விட்டுட்டா என்ன பண்ணுறது, ஏற்கனவே அந்த மாதிரி தள்ளி விட்டவ தானே, அங்கேயாச்சு அக்கா மாமா மட்டும்தான், இங்கே வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு சுரேஷ் யோசிச்சுட்டு இருக்காரு. ரொமான்டிக்காக அணுகலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் நமக்கு வந்து தொலைய மாட்டேங்குது அப்படின்னு கடுப்பாக உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம மதி வந்து சுரேஷ் உள்ளே வந்தது அவர் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறது மனசுக்குள்ளவே, இது எதுவுமே தெரியாமல், அதுவும் சுரேஷ் வந்ததே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. மதி அமைதியாகவே இருக்காங்க. நீ அமைதியாகவே இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக நீ என்னை தப்பாக தான் புரிஞ்சுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு அந்த வீட்டில் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு சாரி. நான் அந்த மாதிரி என்ன இருந்தாலும் உங்ககிட்ட நடந்திருக்க கூடாது. நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எப்படி உங்ககிட்ட இதை பற்றி பேசுறது ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. மதி அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து மதியை திரும்பி பார்க்குறாங்க. திமிரு பிடிச்சவர், நம்ம இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறோம், ஒரு ஆம்பளை இவ்வளோ இறங்கி வரான், இப்போ கூட மனசு இறங்குறாள் பாரு, சரியான கல் நெஞ்சுக்காரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுரேஷ் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்பவும் அமைதியாகவே இருக்காங்க. மதி அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் மதி திரும்பி பார்க்குறாங்க. என்ன ஏதாவது சொன்னீங்களா, கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது சரி, இவ்வளோ நேரம் நான் பேசுறது காதலே விழுகலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு. எப்போ வந்தீங்களாவா அப்படின்னு சுரேஷ் வந்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஏதோ 2 வார்த்தை பேசணும், அது காதில் விழுகலைன்னு சொல்கிறாளே அப்படின்னு கடுப்பாயிடுறாரு. ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே சொல்லலை, தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ணிட்டுமான்னு கேட்டேன் அப்படின்றாங்க. ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையும் ஆஃப் பண்ணுறாளா பாரு, ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தவர் போய் எழுந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படுக்கிறாரு. அப்போவும் மதி உட்காந்துட்டே இருக்காங்க. சுரேஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக படுத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா மதி உட்காந்துட்டே இருக்காங்க. அதுவும் அதே பொசிஷனில். மதி அப்படின்னு கூப்பிடுறாரு. மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு மதி தலையாட்டுறாங்க. இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீ அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க அப்படின்னு. நான் இதை பற்றி யோசிக்க போகிறேன், நான் எந்த தப்புமே பண்ணலை, என் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்காம எப்படி என்னை வேலையை விட்டு அவங்களால தூக்க முடிஞ்சது, ரீசன் கேட்டால் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னால் புரிஞ்சுக்க முடியல. வேலையை விட்டு தூக்குனதோ இல்லை எனக்கு பெர்மனன்ட் ஆகாததோ கூட எனக்கு பெருசாக வலிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அந்த வேலைக்கு ஃபிட் இல்லைன்னு நினைக்கிறாங்க. பட் ரீசன் கண்டிப்பாக இருக்கும்ல, அந்த ரீசனை சொல்லலாம்ல. எதனால் என்ன அன்ஃபிட்னு சொன்னாங்கங்கிறது எனக்கு தெரியணும்ல, அதை மட்டும் அவங்க ஏன் சொல்லாமல் விட்டுட்டாங்க, வெளியே அனுப்புறதுலேயே குறியாக இருந்தாங்க, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றாங்க. தப்பாக இருக்கா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு என்னமோ என்னை வேணும்னே வேலையை விட்டு தூக்குன மாதிரி தெரியுது, யாரோ சொல்லி தான் எனக்கு இந்த வேலை போச்சோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்று தோணுது, சொன்னால் கோச்சிக்க மாட்டியே அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. சொல்லுங்க அப்படின்றாங்க. இல்லை நீ கோச்சிக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன், என் மனசில் தோணுது, அதனால் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், வேணான்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. பரவாயில்ல சொல்லுங்கள், அதான் வாய் வரைக்கும் வந்துச்சுல்ல அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சுரேஷ் சொல்கிறாரு. இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கண்டிப்பாக நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருப்ப, வீட்டில் நீ நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது, எல்லா இடத்துலையுமே டீச்சராக தான் நடந்துப்ப, ஒருவேளை உன்னை பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒருவேளை பணக்காரங்களாக இருந்து அவங்க ஏதாவது போய் கரஸ்பாண்டன்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாமோ, அதனால உன்னை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்களோ அப்படின்றாங்க. அப்படி ஏதாவது இருந்தால் கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அப்போ உன்னை பிடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஆனால் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஸ்டாஃபை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி மதி சொல்கிறாங்க. ஆனால் இது ஸ்டூடெண்ட்ஸ்னால வந்த பிரச்சனை மாதிரி தெரியல, ஏதோ வெளியிலேருந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இல்லை மேனேஜ்மெண்ட்லேருந்து தான் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி மதி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான்
சுரேஷ்க்கு தங்கராஜ் சொன்னது ஞாபகம் வருது. மதியோட வேலையை இல்லாமல் பண்ணிட்டோம்னா அவளுக்கு சுயமரியாதை அப்படிங்கிற ஆணவம் வராது. அப்படி வந்துச்சுன்னா தானே அவள் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறா. புருஷனோட சம்பாத்தியத்தில் குடும்பம் நடத்திட்டோம், அப்போ தான் அவள் உன்னை மதிக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்து ஒருவேளை மாமா தான் இதெல்லாம் ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த காலேஜோட பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட்லாம் தெரிஞ்சவங்கன்னு வேற மாமா சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சுரேஷ் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதான் அப்படின்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்போது மதி இருந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு என்னமோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது, நீ வேணும்னா அதை கிராஸ் செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போக பார்க்குறாரு. இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்னு மதி கேட்குறாங்க. சும்மா எனக்கு ஒரு ஃபோன் கால் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாரு. மதிக்கு வந்து சுரேஷ் மேலேயோ தங்கராஜ் மேலேயோ இப்போ வரைக்கும் சந்தேகம் வரல. இப்போது சுரேஷ் வெளியே போயிட்டு ஃபோன் பேசுகிறாரு, அதுவும் தங்கராஜ் கிட்ட. அவர் வேற செம்ம கடுப்பில் இருக்காரு. ரேவதி வந்து அவங்க அம்மா கிட்ட தங்கராஜ் சொன்னதை போட்டு கொடுத்துட்டாங்க. அவர் போட்டு கொடுக்கும்போது தெரியல, பட் அவரை போட்டு கொடுக்கும்போது மட்டும் அவருக்கு வலிச்சுது. அவங்க அம்மா நம்ம தங்கராஜை கொஸ்டின் பண்ணும்போது அப்படியே பம்பிக்கிட்ட நின்னாரு. அதை ரேவதி பார்த்து ரசித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த ரேவதிக்கிட்டையும் அவரால் பேச முடியல. இதனால் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் உட்காந்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் சுரேஷ் கால் பண்ணது. இப்போது சுரேஷ் கால் பண்ணும்போது முதல் ரிங்கில் எடுக்கிறதில்ல, கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் பண்ணுறாரு. அப்போ எடுக்கிறாரு. என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா, நீங்கள் சொன்னதை நான் இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு. ஏண்டா இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன்னா டைம் 11 மணிடா, அப்புறம் எப்படிடா காலையிலேருந்து வேலைக்கு போவ அப்படின்னு கேட்குறாங்க. மாமா, இன்னைக்கு ஈவினிங் சொன்னீங்களே அதை பற்றி நான் சொல்லலை, அன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னீங்களே மதி வேலைக்கு போகும்போது அதை பற்றி அப்படின்றாங்க. எதை பற்றிடா ஒழுங்கா சொல்லு அப்படின்னு தங்கராஜ் வந்து கடுப்பாக பேசுகிறாரு. மாமா, ஏன் உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது டென்ஷனாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு ஃபோனை வைடா அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் ஏதோ டென்ஷனாக கடுப்பாக இருக்கீங்கன்னு தெரியுது, இருந்தாலும் இந்த விஷயத்த மட்டும் நான் கேட்டுடுறேன், கேட்கலன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிடும் அப்படின்றாங்க. சரி கேட்டு தொலை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு, மாமா மதியோட வேலை போனதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா தங்கராஜ் வந்து பயங்கர கடுப்பாகிறாரு. யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் எதுக்குடா எனக்கு சம்மந்தம் இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அன்னைக்கு மதியோட வேலை போயிட்டாதான் அவள் எல்லாரையும் மதிக்க ஆரம்பிப்பான்னு சொன்னீங்கல்ல, ஒருவேளை அந்த காலேஜ் பிரின்சிபல் இல்லை கரெஸ்பாண்டன்ட்டு உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏதாவது நீங்கள் போய் சொல்லி மதியோட வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்தீங்களோன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை விட்டால் வேறு வேலை இல்லையா, அதில் நான் எதுவும் பேசல, நீ ஃபோனை வை சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மாமா ஏதோ கடுப்பாக இருக்கார் போல இருக்கு. ஒருவேளை இங்கே அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் மாமா ரேவதி சொன்னதுனால கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பாங்க, அதனால தான் கடுப்பாக இருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுரேஷ் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ரூமுக்கு போகிறாரு. மதி அதே பொசிஷனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தங்கராஜா தான் இருக்கும் அப்படின்னு சுரேஷ் யோசிச்சாலும் கூட அதை வேற மாதிரி கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எதனால் உனக்கு வேலை போச்சுங்கிறத நான் வேணா கண்டுபிடிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு ஸ்டேஷனில் வேறு எதுவும் கேஸ் இல்லையா, இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலையா, நான் பார்த்துக்கிறேன், அப்படி இல்லாட்டினா நான் வேறு ஏதாவது காலேஜு கூட வேலைக்கு போய்க்கிறேன், தயவு செஞ்சு இதுக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மதி சொல்லிட்டு அமைதியாக படுத்துடுறாங்க. திமிரு பிடிச்சவ ஏதாவது பேச்சு கொடுத்து அவள் மனசில் இடம் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணால் பாரு இவ்வளோ திமிரு அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை மாமாவே இவள் வேலைக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தாருன்னா கூட சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பக்கமும் திரும்பி படுத்துக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பாப்பா நம்ம ராகவன் லக்ஷ்மி 2 பேரையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாக்கியராஜும் மலரும் கதவை சாத்திக்கிட்டாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இங்கே நம்ம லக்ஷ்மி இருந்துட்டு அந்த குழந்தை கதை கேட்க கட்டுப்பாக இருக்கு, உங்களுக்கு நல்லா தூக்கம் வருது அம்மோ, நாங்கள் மெடிசன் போட்டிருக்கோண்டா, நல்லா தூக்கம் வருது, தூங்குறோம், நீயும் தாத்தா பாட்டிக்கிட்ட சென்டரில் படுத்துட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மானா எனக்கு கதை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்னை தூங்க வைக்கிறது கூட கதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2-3 லைன் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்க தூங்கிட்டாங்க. அந்த பாப்பா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு 2 பேரையும் பார்த்தா நல்லா தூங்கிட்டாங்க. கொரட்டை சத்தம் வேற, அவங்களால அங்கே படுக்கவே முடியல. கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க, மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. இங்கே தூக்கமே வரல, இவங்க இப்படி கொரட்டை விடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம அம்மா ரூம்லேயே இருந்துருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க குட்டி பாப்பா வந்து எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. அவங்க எந்திரிச்சு வெளியே போகிறது கூட இவங்களுக்கு தெரியல, நல்லா தூங்கிட்டாங்க. வயசானவங்க மெடிசன் போடுறாங்க, கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். இவங்க வெளியே வரும்போது
எல்லா இடத்துலையும் லைட் ஆஃப்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு லக்ஷ்மி எழுப்புறாங்க. பாட்டி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி அப்படின்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு, என்னை அம்மா கிட்ட விட்டுடுங்களேன் அப்படின்றாங்க. நீயே போய் கதவை தொட்டு அவ தரப்பா, இன்னும் தூங்கியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. லைட்டாவது போட்டு விடுங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அந்த தூக்க கலக்கத்திலேயே லக்ஷ்மி வந்து லைட்டை போட்டு விட்டுட்டு அமைதியா போய் படுத்துடுறாங்க. இப்போ நம்ம ராகவி வந்து மலரோட ரூமை தட்டுறாங்க போயிட்டு. ஆனா, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தொறக்கிறதே இல்ல. அவங்க தாத்தா பாட்டி கிட்ட தானே இருக்கா அப்படின்னு நம்பி அவங்களுமே அத கேஷுவலா விட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் குழந்தை தாத்தா பாட்டிக்கு சென்டர்லயே போய் படுக்குது. அங்க படுத்தாலும் அவங்களால தூங்க முடியல. பயங்கரமா கொரட்ட விடுறாங்க. பாட்டி நீங்க இந்த பக்கம் படுத்துக்கோங்க, நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓரமா படுக்குறாங்க. கீழே விழுந்துருவ அப்படின்னு கூட அவங்க தூக்க கலக்கத்துல யோசிக்காம விட்டுட்டாங்க. இப்ப வந்து குழந்தை திடீர்னு கீழே விழுக அம்மா அப்படின்னு சொல்லி சத்தமா கத்திருது. அதாவது அசந்து தூங்கி இருந்தப்போ இந்த சைட்ல படுத்துட்டு இருந்ததுனால கீழே விழுந்துருது. தலையில வேற அடிபட்டுருது. அந்த குழந்தை அழுகிறது கூட அவங்க கண்டுக்காம எழுந்து பார்த்துட்டு எதுவும் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக படுத்துடுறாங்க. நீ போ, என்னை தொந்தரவு பண்ணாத, உங்கள் அம்மாவோட ரூம் கதவை தட்டு, அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, நீ போ அங்கேயே தூங்கு, உன்னை போய் இங்கே படுக்க வைக்கணும்னு நினச்சேன் பாரு அப்படின்னு திட்டிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. இங்கே நம்ம ராகவி பார்த்தீங்கன்னா போயிட்டு மறுபடியும் அவங்க அம்மா ரூமை வேகமாக தட்டுறாங்க. தட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குதுன்னு சொல்லி முதல்ல நம்ம மலர் எழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியராஜை எழுப்பி விடுறாங்க. 2 பேரும் வந்து கதவை திறந்தா தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துட்டுருக்கு. நம்ம ராகவியை தூக்கி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் பதறாங்க. நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி விழுந்த அப்படின்னு. பாட்டி ஓரமாக படுத்துட்டு இருந்தேன், தூக்கத்தில் கீழே விழுந்துட்டேன் போல இருக்கு, அவங்கள எழுப்புனா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து மருந்தெல்லாம் தடவி அந்த பிளட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து தடவி அதுக்கப்புறமா படுக்க வைக்கிறாங்க. அந்த வழியில் அவங்களால தூங்கவே முடியல. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. குழந்தை வழியில் துடிக்குது. ஆனால் டாக்டர் யாருமே இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைய வச்சுக்கிட்டு. ரொம்ப நேரம் ஆகியும் டாக்டர் வரலை அப்படின்னு சொல்லி மலர் போயிட்டு நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. குழந்தை வழியில் துடிக்கிறா, அவளுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு. லேசான காயம்தான், அதுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ வலிக்காது, நாங்கள் அதுக்கு ட்ரீட் பண்ணவும் முடியாது, குழந்தைங்க விஷயம், அதனால் டாக்டர் வந்துருவார். எப்படி விழுந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கட்டிலேருந்து கீழே உருண்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டரில் படுக்க வைக்க மாட்டிங்களா குழந்தைய, இப்படி தானே அடிப்படை வைப்பீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கவும் அதுக்கப்புறம் தான் டாக்டர் வராங்க. பாக்கியராஜ் கோவமே வந்துடுது. நாங்கள் இங்கே வந்து 2.5 மணி நேரம் ஆச்சு, இப்போ வரைக்கும் யாருமே இல்லைன்னு நாங்கள் கேட்டால் அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ லேட்டாக வருவீங்களா நீங்கள் கிளினிக் வச்சுட்டு அப்படின்னு கோவப்படுறாங்க. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு நைட் டியூட்டி இருந்துச்சு, இப்போ தான் முடிஞ்சது வந்தேன், என்ன இப்போ அப்படின்னு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு இங்கே வந்தோம், இப்போ டைம் பாருங்கள் 3 மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இப்போ என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் குழந்தை தூங்கிட்டாங்க, குழந்தைக்கு அடிப்பட்டுடுச்சு அப்படின்னு. அது லேசான காயம் தானே அப்படின்றாங்க. வலிக்கலைன்னா குழந்தை அழுமா அப்படின்னு கேட்டு அதுக்கு ஏதோ சின்னதாக டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை, அந்த பதற்றம் லேசாக அந்த இடத்துல வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வலிக்கு மட்டும் மருந்து மெடிசன்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போகும்போது 4:30 மணி. அப்போ தான் நம்ம லக்ஷ்மியும் ராகவனும் எந்திரிச்சு வெளியே வராங்க. குழந்தை உங்கள் கூடயே தூங்கிட்டாளா அப்படின்னு. அச்சச்சோ என்னாச்சு, தலையில் அடிபட்டிருக்கு, என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. எதுவும் பேசாதீங்க அப்படின்னு மலர் கோவப்படுறாங்க. என்ன நீ எங்கிட்ட கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைய யாராவது ஓரமாக படுக்க வைப்பாங்களா, நடுவில் படுக்க வச்சுருந்தா அவள் விழுந்திருக்கவே மாட்டா. உங்கள் கட்டிலில் உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது தூக்கத்தில் கீழே விழுந்திருக்கா, தலையில் அடிபட்டுருச்சு, அந்த தூக்கத்திலேயே விழுந்ததுனால பயந்துட்டா போல இருக்கு, அழுதுகிட்டே இருந்தா, இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு. என்ன சொல்கிற மலர், இங்கே கூட பாப்பாவை அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவகிட்டே இருக்கட்டும், எங்கள் குழந்தை எங்ககிட்டயே தூங்கட்டும் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. டேய் என்னடா பேசுகிற அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. பின்னப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு வயசாயிடுச்சு, மெடிசன்லாம் எடுக்கிறீங்க, அதனால உங்களால் குழந்தைய பார்த்துக்க முடியாதுன்னு டைரெக்டாக உங்ககிட்ட சொல்லவா முடியும், நீங்களா தானே புரிஞ்சுக்கணும். அவள் எங்கள் கூடவே தூங்கட்டும்னு தான் மலர் ஒரு முறை சொன்னால, அதுக்கு மேலே அவள் ஏதாவது பேசியிருந்தா அவகிட்ட கோவப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவள் இப்போ வந்து அந்த குழந்தைய உங்ககிட்ட விட்டதுனால தானே இந்த விபரீதம். வேற ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்ணுறது, அங்கே போன டாக்டரே இல்லை, நைட் நேரத்தில் எவ்வளோ அலைஞ்சிட்டு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கத்துறாரு. டேய் நாங்கள் என்ன வேணும்னா பண்ணோம் அப்படின்னு. நீங்கள் வேணும்னு பண்ணீங்கன்னு சொல்லலை, ஆனால் மலர் எது சொன்னாலும் அதை நீங்கள் பெருசாகவே எடுத்துக்கிறதில்ல, அவள்
அவள் வேண்டான்னு சொல்லியிருந்தா சண்டை போட்டிருப்பீங்க. சரி அத்தை தானே மாமா தானே பார்த்துப்பாங்க, பார்த்துக்க முடியுன்றதுனால தானே பாப்பாவை கூப்பிடுறாங்கன்னு நினச்சி விட்டா பார்த்தீங்களா அதோட விளைவு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது அவள் வேணாம் உங்ககிட்ட என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லியிருந்தா அதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசுகிறாரு பாக்கியராஜ் நீ பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்றாங்க. எங்க சும்மா இருங்க அப்படின்னு மலரும் சொல்கிறாங்க. நீ சும்மா இருக்கியா, எனக்காக எதுவுமே பேசுறதில்லன்னு சொல்லுவேன், பேசும்போது சும்மாருன்னு சொல்லுவேன். என்ன உனக்கு பிரச்சனை, இப்போ அமைதியா இருக்கியா, குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு. அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல விடுங்க அப்படின்றாங்க நம்ம மலரு. ஆமாம் உன் தலையில் எப்படி காயம் அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அது விடுங்க மாமா அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. மாமா தான் கேட்குறாருல்ல சொல்லு, அவள் கீழே விழுந்துட்டா அதனால் அடிபட்டிருக்குது, உனக்கு எப்படி தலையில் அடிபட்டுச்சு, நீயும் கட்டில் இருந்து கீழே உருண்டு விழுந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா அதை உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைய கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க நம்ம மலர். டே பாக்கியராஜ் என்னடா ஆச்சு அப்படின்னு. பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு பேசாதீங்க, என்னால் முடியலம்மா, இந்த வீட்டுக்கு அத்தனையும் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட காட்டக்கூடாது, அப்படி ஏதாவது சொன்னால் கூட உங்களுக்கு கோபம் வந்துடும், நீங்கள் வீட்டில் மலரோட கையால் சாப்பிட மாட்டீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருந்தா கூட உங்கள் இஷ்டத்துக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அதுவும் மலருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம தான் நடந்துக்கிறீங்க. அதையும் அவள் பெருசு பண்ணலை. குழந்தை விஷயத்தில் பாருங்க ஏதாவது தப்பாக நடந்திருந்தா உங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருந்திருக்காதா அப்படின்னு. சரிடா ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு விட, அதேவா பேசிட்டு இருப்ப மலருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வர லேட் ஆச்சு, அவள் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருந்தா, பேசிக்கிட்டே இருந்தா, கோவத்தில் சும்மா பிடிச்சி போ அப்படின்னு தள்ளுனேன், அவள் கீழே போய் முட்டிக்கிட்டா டேபிளுக்கு, அவள் தலையில் அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது, நம்ம அசந்து தூங்கினது தான் பிரச்சனை, நாங்கள் மாத்திரை போட்டுட்டோம்டா, இல்லாட்டினா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்றாங்க. போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் போய் அமைதியாக படுத்துடுறாரு. அந்த டைமுக்கு மலர் தூங்கி இருந்தாங்கன்னா தான் இப்போ எந்திரிச்சிருக்க முடியும். அவங்க எந்திரிக்க வேண்டிய நேரத்துக்கு உள்ளே போய் நல்லா குழந்தை பக்கத்தில் படுத்து தூங்கிட்டாங்க. பாக்கியராஜுக்கு அவங்க 2 பேரையும் பார்த்தா பாவமாக இருக்குது. அதே நேரம் நம்ம கையால் ஆகாதவனாக தானே இந்த வீட்டில் இவ்வளோ வருஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. லக்ஷ்மியும் ராகவனும் அமைதியாக சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த நேரத்துக்கு ஜீரக தண்ணி வெண்ணி போட்டு கொடுக்கறது இதெல்லாம் மலர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவங்க போய் படுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கஷ்டமாகவே இருக்குது. அப்புறம் பாக்கியராஜ் எதார்ச்சியாக வரார் வெளியே, ஒரு 5:30 மணி அந்த மாதிரி. அப்புறம் பாக்கியராஜ் மலர் எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு. அவள் படுத்ததே 4:30 மணிக்குமா, இப்போ எந்திரிச்சிட்டாளான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் எங்கேயோ வெளியில் போகிறார் வண்டி எடுத்துக்கிட்டு. என்னங்க இது அப்படின்னு சொல்லி இவங்க வேற கடுப்பாக இருக்காங்க. ஒரு நாள் மலர் இல்லை உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் கூட அந்த அளவுக்கு நம்ம மலரை வச்சு பார்க்குறதில்ல, அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள விட்டு கொடுத்துறது ஈஸியாக, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மலரோட அருமை இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவதி விடிய ரங்கராஜ் ரூம்கே வரலை அப்படின்னு கடுப்பாக இருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனையை பெருசு பண்ண போகிறாரோங்கிற கடுப்பு. அதுக்கப்புறம் அந்த ஒரு 6-6:30 மணிக்கு அவர் வராரு. வரும்போது ஏங்க இவ்வளோ நேரத்துக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்நேரம் நீ எந்திரிச்சு கிச்சனுக்கு போயிருப்பேன்னு நினச்சி வந்தேன், நீ இன்னும் தூங்கிட்டே இருக்க அப்படின்னு. நீங்கள் வரலையேன்னு நானும் முழிச்சிட்டு தாங்க இருந்தேன் அப்படின்னு. பார்த்தாலே தெரியுது நீ முழிச்சிட்டு இருந்தியா தூங்கிட்டு இருந்தியான்னு, போ அப்படின்றாரு. ரேவதி போயிடுறாங்க. என்ன இதோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியலையே, அவங்க அம்மா கிட்ட வேற நம்ம போட்டு கொடுத்துட்டோன்னு. போட்டு கொடுத்தா என்ன, அவர் நம்ம அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்தார்ல அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போய் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஈஸ்வரி வராங்க. அத்தை என்ன காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், உனக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லத்தை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. பாவம் நீ ஒண்டிமா எத்தனை வேலை செய்வ, பிள்ளைங்க வேற ஸ்கூலுக்கு கிளம்புற டைமுக்குள்ளே நீ சமைச்சு அவங்களுக்கு பாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்து எத்தனை வேலை. இதில் நான் வேற தங்கராஜ் வேற அடிக்கடி உங்ககிட்ட காஃபி வேணும் டீ வேணும் அது வேணும் இது வேணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போம், பாவம்ல நீ அப்படின்றாங்க. அத்தை என்னாச்சு, ஏன் புதுசாக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பொம்பளைங்களோட நிலைமை பொம்பளைங்களுக்கே புரியலன்னா எப்படி, நானும் அப்படிதான் உங்கள் மாமனார் கூட அப்படி பாடாப்பட்டுட்டு இருந்தேன், அவர் என்னை எப்படி டார்ச்சர் பண்ணுவார் தெரியுமா, அதெல்லாம் யோசிக்காம இவன் பாட்டுக்கு உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்கான், அந்த வார்த்தையை என்னால் மறக்கவே முடியல, எவ்வளோ மோசமாக என்னை பேசியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அத்தை அழாதீங்க அத்தை அப்படின்றாங்க. நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதை சொல்லியிருக்கவே மாட்டேன், அவர் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் என் தேவையில்லாமல் நான் சொன்னதை சொல்லி விட்டுட்டாரு, அந்த கோபத்தில் தான் அத்தை சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ அவன் நிஜமாவே சொன்னான் ரேவதி அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்லாததை நான் சொன்னால் விட்டுருவாரா, ஏன் நீங்களே கூட கோச்சிக்க மாட்டீங்களா, அது எப்படி அத்தை நான் சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், அவர் சொன்னது தான் இது, ஆனால் போதையில் சொன்னார் அப்படின்றாங்க. அப்போது
அவன் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வெளியே தான் என்ன அம்மா அம்மான்னு உயிரை விடுறான் இல்லை, அவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கான், ச்சே அவன் அவங்க அப்பனை மாதிரியே அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ரேவதி, நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். நானே உன்னை புரிஞ்சுக்கலனா யார் புரிஞ்சுப்பாங்க சொல்லு? கண்டிப்பாக நாளைக்கு என்னோட நிலைமை தான் உனக்கும். நீ ரொம்ப பாவம், நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு, நான் பண்ணுறேன். ஏதாவது காய்கறி நறுக்கி தரவா அப்படிங்கிற மாதிரி. அத்தை, நீங்கள் என்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசுகிறதே போதும் அத்தை, நீங்கள் போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு டைனிங் டேபிளில் கூப்பிட்டு போய் அவங்கள உட்கார வச்சுட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. பசங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே நீயும் ஒரு காஃபி குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ நீயும் உனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ரேவதியும் போய் அவங்களுக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே உட்காடுறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே காஃபி குடிக்கிறாங்க. அந்த நேரம் தான் தங்கராஜ் வராரு. இவங்க 2 பேரும் சகஜமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறாரு. அவருக்கு வந்து ரேவதி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதே. இப்போது தங்கராஜ் வந்து இந்த விஷயத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.